Good morning, students. This is about second part of halogen derivatives. Types of reactions, organic reactions, how they are classified. It is classified into addition reactions, elimination, substitution, condensation, rearrangement, and polymerization reaction. In the syllabus, addition, elimination, substitution, and polymerization we are going to study in detail. But the condensation and rearrangement, just you know what it is. So addition reactions, something is getting added. Or double bond, multiple bond or reagent add ஆகும்போது without elimination, it's just getting added to the substrate. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A plus B giving C போட்டிருக்கோம். அதாவது Aங்கிற சப்ஸ்ட்ரேட்டில் Bங்கிற addendum attacking reagent ஆட் பண்ணும்போது Cன்னு ஒரு நியூ ப்ராடக்ட் தான் வரும். வித்தவுட் எலிமினேஷன் எந்த ஒரு குரூப் ஆர் ஆட்டம் எலிமினேட் ஆக போகிறது இல்லை. This is called as addition reaction. This is further subdivided into electrophilic addition, nucleophilic addition, and free radical addition. Second type of reaction is elimination reactions. Elimination அப்படின்னா ஏதோ ஒன்று எலிமினேட் ஆகுது. So if you are taking C as a substrate, அது வந்து ஒன்று ஸ்ப்ளிட் அப் ஆகி A plus B ஆகவோ இல்லை அதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன ஆட்டம் குரூப் வெளியில் போய் ஏங்கிற இன்னொரு சப்ஸ்ட்ரேட் ஒரு ப்ராடக்ட் கொடுக்க போதும். இதுக்கு பேர் எலிமினேஷன் ரியாக்ஷன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட், அப்படியே ரிவர்ஸ் ஆஃப் அடிஷன் ரியாக்ஷன். எப்படின்னா அடிஷன் ரியாக்ஷனில் டபுள் பாண்டில் ஒரு ரியேஜென்ட் ஆட் ஆகும். ஆட் ஆகி சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், அன்சேச்சுரேஷனில் ஆட் ஆகி சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்கும். எலிமினேஷன் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் சேச்சுரேட்டட் காம்பவுண்டில் அட்ஜசன்ட் கார்பனில் இருக்க ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் வெளியில் போயிட்டு இட் வில் கிவ் அன்சேச்சுரேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடிஷன் unsaturation to saturation. Elimination is saturated product to unsaturated product. So that's the reverse of addition reaction. Next type of reaction is substitution reactions. Substitution, something is going to get substituted, replaced and the product or molecule either or atom or group where or atom or group replace panna pogudhu. For example paranga CD அப்படிங்கற ஒரு மாலிக்யூல், அதில் டிக்கு பதிலாக இ வந்து ரீப்ளேஸ் ஆகி சிஇங்க டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும் போது அதில் இருக்க டி வந்து வெளியில் போயிடும், ரீப்ளேஸ் ஆகி வெளியில் போயிடும். ஸோ திஸ் இஸ் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு நியூக்ளியோஃபிலிக் அலிஃபேட்டிக் சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபிலிக் அசைல் சப்ஸ்டிடியூஷன், எலக்ட்ரோஃபிலிக் அலிஃபேட்டிக் சப்ஸ்டிடியூஷன், எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன். இப்போ சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது சேச்சுரேட்டட் காம்பவுண்டில் தான் மோஸ்ட்லி நடக்கும் அலிஃபேட்டிக் பொறுத்த வரைக்கும். அன்சேச்சுரேஷன் இருந்ததுன்னா, டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். அது இல்லாத போது தான் சப்ஸ்டிடியூஷன், அதில் கார்பனில் அட்டாச் ஆகிருக்க ஹைட்ரஜனுக்கு பதிலாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆட்டமர் குரூப் பதிலாக ரீப்ளேஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸில் தான் இது பாசிபிள், இது சொல்கிறது அப்ளிகபிள். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் எக்ஸம்ஷன் என்னென்னா, even though aromatic compounds, say for example பென்சீனில் 3 பை பாண்ட் இருக்குது, 3 டபுள் பாண்ட் இருந்தாலும் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அடிஷன் ரியாக்ஷன் நடக்காது. நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்தோம், அடிஷன் ரியாக்ஷனாகவே டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற இடத்துல நடக்கும்னு பார்த்தோம். பென்சீனில் 3 டபுள் பாண்ட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அடிஷன் ரியாக்ஷன் நடக்காது. அதுக்கு என்ன ரீசன்னா, தோஸ் பை பாண்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் டீலோக்கலைசேஷன், அது உள்ள மூவ்மெண்ட்லேயே இருக்கும், அதனால் அது வந்து ஈஸியாக அப்ரோச்சபிள் கிடையாது. ஸோ சப்ஸ்டிடியூஷன், கார்பனில் அட்டாச் ஆகிருக்க ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் அந்த ரிங்கில் இருக்க கார்பனுக்கு கூட இருக்க ஹைட்ரஜனை தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் பாசிபிள். தட் இஸ் அந்த ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, டியூ டு ரெசனன்ஸ், பென்சீனில் ரெசனன்ஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அடிஷன் ரியாக்ஷன் நடக்காமல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இது வந்து நியூக்ளியோஃபிலிக் எலக்ட்ரோஃபிலிக்னு 2 டைப்ஸ் ஃபர்தராக டிவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷனும் இருக்குது. Next type of reaction is condensation reaction. Condensation அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, the reaction in which 2 or molecules of same or different reactants combine to form a product with or without elimination of simple molecules like water, HCl, ammonia, etc. என்ன சொல்ல வராங்க, the reaction இப்போ இது வந்து it is divided into intramolecular condensation and intermolecular condensation. Intra அப்படின்னா within the molecule, அந்த மாலிகுல்குள்ளேயே ஏதோ கண்டென்ஸ் ஆகி வெளியில் போகுது.
இன்ட்ராமாலிகுலர் இப்போ ரெண்டு இன்டர்மாலிகுலர் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ் அப்படின்னா இந்த மாலிகுலும் ஜாயின் ஆகும்போது கண்டென்ஸ் ஆகும்போது ஒரு சின்னதாக ஒரு குரூப் வந்து ஒரு ஆட்டம் ஆர் குரூப் எலிமினேட் ஆகி வெளியில் போகும். அது வந்து கண்டென்சேஷன் ரியாக்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா GH அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் I அப்படி J கூட வந்து ஒரு திஸ் இஸ் அ கம்ப்ளீட் மாலிக்யூல். இதில் இந்த சைடில் இருக்க ஐயும் இந்த சைடில் இருக்க ஜேயும் கண்டென்ஸ் ஆகி வெளியில் போயிட்டு GHங்கிற ஒரு நியூ ப்ராடக்ட் கொடுக்குது. இது வந்து இந்த கண்டென்சேஷன் இந்த மாலிக்யூல்குள்ளேயே நடக்குது. அதனால இது இன்ட்ராமாலிகுலர் கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது FG, இது ஒரு தனி காம்பவுண்ட். HI இது ஒரு தனி காம்பவுண்ட். இதில் இருக்க Fஓ இதில் இருக்க Fவும் கண்டென்ஸ் ஆகி வெளியில் போய் இது Gயும் Hயும் சேர்ந்து ஒரு நியூ ப்ராடக்ட் கொடுக்குது. இது டிஃப்ரெண்ட். இது வந்து இது தனி மாலிகுல், இது ஒரு தனி காம்பவுண்ட். ரெண்டுத்துக்கும் இடையில கண்டென்சேஷன் நடக்கிறனால இது இன்டர்மாலிகுலர் கண்டென்சேஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன், கிளேசன் எஸ்டர் கண்டென்சேஷன், டீக்மெட் கண்டென்சேஷன், நாவல் கண்டென்சேஷன், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். ரீஅரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா அதுலேருந்து எதுவும் எலிமினேட் ஆக போகிறது கிடையாது, ஆட் ஆக போகிறதும் கிடையாது, ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் தான். அந்த மாலிகுல் அப்படியே மாடிஃபை ஆகி போக போகுது. அதுக்கு பேர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். A reaction in which the carbon skeleton or the functional group or both are modified. ஒன்று கார்பன் ஸ்கெலிட்டன் மாடிஃபை ஆகும், இல்லை அதில் இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் ஃபர்ஸ்ட் கார்பன்லேருந்து செகண்ட் கார்பனுக்கோ இல்லை ஃபங்க்ஷனல் குரூப்பே மாடிஃபை ஆகலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்து மாடிஃபை ஆகி ஒரு நியூ ப்ராடக்ட் கொடுக்கும். அதுக்கு பேர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். இதை வந்து ஃபர்தர் டிவைடட் இன்டூ 1-2 ரீஅரேஞ்ச்மெண்ட், பெரிசைக்ளிக் ரியாக்ஷன், மெட்டாதசிஸ். 1-2 ரீஅரேஞ்ச்மெண்ட்க்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் உண்டு. 1-2 மைக்ரேஷன் சொல்லலாம், 1-2 ஷிஃப்ட் ஆர் பிட் மோர் 1-2 ஷிஃப்ட். 1-2 அப்படின்னா பக்கத்து உள்ள கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன்லையும் செகண்ட் கார்பன்லையும் உள்ளதான் ரீஅரேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது புரியுது. ரியாக்ஷன் where a substituent moves from one atom to another in a chemical compound. In a 1-2 shift, the movement involves adjacent atoms. இதுக்கு better example பார்த்தீங்கன்னா Wittig rearrangement of ether to alcohol. Ether, say for example, dimethyl ether CH3OCH3. அந்த மெத்தில் dimethyl ether rearrange ஆகி CH3CH2OH எத்தனால rearrange ஆகி கொடுக்கும், ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்க அந்த ஆக்சிஜன் லிங்காக இருக்கிறது OH மாறப்போகுது. இதுக்கு பேர் 1-2 ரீஅரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் இஸ் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். பெரிசைக்ளிக் அப்போ சைக்ளிக்னு போட்டிருக்கனால திஸ் இன்வால்வ்ஸ் சம் சைக்ளிக் ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். The reaction wherein the transition state of the molecule has a cyclic geometry. இந்த reaction நடக்கும்போது it forms a transition state ஒரு intermediate form ஆகும். and the transition state is cyclic in nature. அது இல்லாமல் the reaction proceeds in a concerted fashion. concerted அப்படின்னா என்னன்னா bond breaking and bond forming occurs at a time. same timeல bond breakingum bond makingum நடந்ததுன்னா அதுக்கு பேர் concerted mechanism. The pericyclic reactions எல்லாமே concerted mechanism தான் ஃபாலோ பண்ணும். அதுக்கு better example cycloaddition. say for example Diels order reaction. Next is metathesis, subdivision of rearrangement reaction. Metathesis அப்படின்னா எனக்கு another name double decomposition. அதாவது reaction in which the two compounds react to form a new compound with no change in oxidation number. ரெண்டு different reactant combine ஆகி ரெண்டு different new product கொடுக்கும். ஆனால் அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. say for example sodium chloride plus silver nitrate, NaCl plus AgNO3. NaCl இருக்க Cl Ag கூட போயிடும், நைட்ரேட் சில்வர் நைட்ரேட் இருக்க நைட்ரேட் சோடியம் கூட வந்துடும். அப்போ sodium chloride plus silver nitrate gives sodium nitrate plus silver chloride. So இது double decomposition reaction. இது metathesis னு பேர். The last and final type of reaction is polymerization reaction. Polymer அப்படிங்கிற word is derived from the Greek language. அதாவது poly அப்படின்னா many, meres அப்படின்னா parts, polus meres அப்படிங்கிற Greek wordலேருந்து வந்தது. Many simple units joined to form many simple parts joined to form a chain of macromolecule. Many monomers combine to form a polymer. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் polymerization reaction. அது வந்து ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதில் addition polymerization, condensation polymerization.
addition அப்படினாவே adding எதுவும் eliminate ஆக போறது கிடையாது. இப்போ Aங்கிற ஒரு reactant எடுத்திருக்கோம், அது ஒரு 100 times n times எடுத்திருக்கோம், அது அப்படியே add ஆகி செயினா ஒரு பெரிய மாலிக்யூல் கொடுக்கும். அது வந்து simple, அது அப்படியே just addition of Aங்கிற monomer, which results in a chain of polymer. இது வந்து addition polymerization. Next one is condensation polymerization. Condensation reaction already பார்த்தம்போது என்ன பார்த்தோம்னா, ஒரு சின்ன மாலிகுல் வாட்டரோ இல்ல HClஓ இல்ல அமோனியா அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு மாலிகுல் வெளியில போகும் கண்டென்ஸ் ஆகும்போது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா AF அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட், BIங்கிற ஒரு ரியாக்டன்ட் எடுத்திருக்கோம். Fங்கிறதும் Iயும் சேர்ந்து கண்டென்ஸ் ஆகி வெளியில போயிடுது. அப்ப AB கண்டினியூஸா லிங்க் ஆகி ஒரு செயின், AB லிங்கேஜ் வந்து ஒரு செயினா பெரிய ஒரு பாலிமர் கொடுக்குது. இதுல எடுத்திருக்க வந்து ஒரே ஒரு மோனோமர் கம்பைன் ஆகி பாலிமர் கொடுத்துருக்கு. இதுல வந்து 2 மோனோமர் எடுத்திருக்கோம், Aங்கிற ஒரு மோனோமர், Bங்கிற ஒரு மோனோமர் கண்டென்ஸ் ஆகி பாலிமர் ABங்கிற பாலிமர் கொடுத்துருக்கு. So these are the types of the reactions. இப்போ further நம்ம சிலபஸ்ல உள்ள addition, elimination, substitution and polymerization அதோட explanation with examples ஓட பார்க்கலாம். Main type of organic reaction, addition reaction. Addition, ஏற்கனவே நான் explain பண்ண மாதிரி a reaction in which two molecules combine to form a single molecule of product. ரெண்டு different molecule அப்படியே add ஆகி combine ஆகி ஒரு different molecule of product கொடுக்க போகுது. This addition reaction is mainly seen in unsaturated compounds. எங்கெல்லாம் double or triple bond, multiple bonds இருக்கோ அங்கதான் இந்த addition reaction நடக்கும். Unsaturated compounds are compound containing multiple bonds such as C double bond C alkene, C triple bond C alkyne, C double bond O carbonyl, C triple bond N nitrile or cyanide. Add with the attacking reagent. Attack பண்ண reagent ஒரு substrate இருக்கும், அதுல ஒரு group வந்து attack பண்ண போகுது, add ஆக போகுது, attacking reagent. அப்ப addendum, add ஆக போட reagentக்கு வந்து addendumனு பேர். Without the elimination of any atom or group, எந்த ஒரு group or atom eliminate ஆகி வெளில போகாது, அப்படியே just add ஆகும். Already சொன்ன மாதிரி this is subdivided into electrophilic addition, nucleophilic addition, free radical addition. Let us see the examples. See examples for each category. First is electrophilic addition. This is seen in carbon double bond C alkenes, C triple bond C alkynes. இதெல்லாம் பார்க்கலாம். இந்த electrophilic addition அப்படிங்கிறது electrophilic அப்படின்னா என்னன்னா, electrophilicனா love அப்படிங்கிறது. So electron loving compound தான் போய் attack பண்ண போகுது. So it is initiated by electrophiles. The reagent or addendum which is going to attack, அதுக்கு பேர் electrophile. இது வந்து electrophile, இது ஏன் வந்து கார்போனைல் குரூப்லயோ இல்ல நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி C triple bond N நைட்ரைல் குரூப்லயோ இது நடக்காது. ஏன்னா இங்க எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்கும்போது E+ தான் வந்து, அதாவது எலக்ட்ரோஃபைல் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் சென்டரோ ஏதோ தேவையில்லை, இதுவே போய் டைரக்டாக அட்டாக் ஆகும். அதனால் இது மெயின்லி எங்கே நடக்கும்னா கார்பன் டபுள் பாண்ட் கார்பன்லையும் அல்கைன்லையும் நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ். ஒரு அல்கீன் ஆர் அல்கைனில் வந்து ஹாலஜன் அட்டாக் பண்ணும்போதோ, ஹாலஜன் ஆசிட்ஸ் HX அட்டாக் பண்ணும்போதோ, ஹைப்போஹாலஸ் ஆசிட்ஸ் HOCl HOX அதை அட்டாக் பண்ணும்போது, இல்லை வாட்டர் அடிஷன் வந்து இந்த எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HBr ஹைட்ரஜன் புரோமைட் ஹாலஜன் ஆசிட் எடுத்துக்கிறோம், தட் இஸ் கெட்டிங் டிசோசியேட்டட் இன்டூ, அந்த பாண்ட் உடஞ்சி HBr பாண்ட் உடஞ்சி H+ ஆகும் Br- ஆகும், டிசோசியேட் ஆகுது. சின்ஸ் புரோமின் இஸ் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், இட் அட்ராக்ட்ஸ் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப், அதனால இது Br- ஆகும், லீவிங் பிஹைண்ட் H+ விடுது. இப்போ நம்ம ஆல்ரெடி இது சொன்ன மாதிரி திஸ் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். அப்போ இதில் எது எலக்ட்ரோஃபைல் விச் இஸ் எலக்ட்ரான் லவ்விங்காக இருக்கணும்னா தட் ஷுட் பி பாசிட்டிவ். அப்போ H+ தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண போகுது. இப்போ அல்கீன் எடுத்திருக்கோம், எத்திலீனில் H+ அட்டாக் பண்ண போது இட் அட்டாக்ஸ் தி ஃபர்ஸ்ட் கார்பன். அப்போ இதில் CH2 இருக்குது, இந்த H அங்கே போனால் CH3 ஆகிடும். இந்த பாண்ட் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் வரும்போது இது H+ ஆகிடும், இது பக்கத்தில் இருக்கிறது ப்ளஸ் ஆகுது. ஸோ this forms ethyl cation. H+ அட்டாக் ஆகும்போது we will get ethyl cation. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த
நெகட்டிவ் அயான் Br மைனஸ் அட்டாக் பண்ணி இங்கே பாசிட்டிவ் சென்டர் இருக்கனால அட்டாக் பண்ணி எத்தில் bromide கிடைக்கும். This is a very good example for electrophilic addition. Next division of addition reaction is nucleophilic addition. Nucleophilic, nucleus loving, nucleus loving positive sign உள்ளது. So positive loving அப்படின்னா that should be negative in nature. அது நெகட்டிவாக இருந்தால் தான் it loves positive. அப்போ அட்டாக் பண்ணக்கூடிய reagent that addendum should have positive sign in it. அதாவது that should be positive in nature. Nucleophile. இந்த reactions எங்கெல்லாம் நடக்கும்னா carbonyl compounds or nitrile cyanides நடக்கும். இது எப்படி நடக்கும்னா இந்த nucleophile, nucleus loving, இப்போ nucleus center வேணும் இல்லையா, அந்த center create பண்ணுறதுக்கு ரெண்டு கார்பனும் சிமெட்ரிக்கலாக இருந்தால் அங்கே சென்டர் கிரியேட் ஆகாது. இப்போ இதில் ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகிருக்கு கார்பன். இது ஒரு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், இது டிஃப்ரெண்ட். அப்போ என்ன வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜன் எலக்ட்ரானை தான் பக்கம் இழுத்துக்கும். இட் அட்ராக்ட்ஸ் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அதனால் இது O மைனஸ் ஆகிடும், லீவிங் பிஹைண்ட் C+. சிக்கு பாசிட்டிவ் சென்டர் கிரியேட் பண்ணிடும். ஸோ நியூக்ளியோஃபைல் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்க முடியும். அதே மாதிரி இங்கே கார்பன் ட்ரிபிள் பாண்ட் N, C ட்ரிபிள் பாண்ட் Nல nitrogen is having lone pair. So it attracts electron, pi electron cloud towards itself. N minus form ஆயிடும். C plus இங்கே வந்து resulting in C plus. So C plus வந்து nucleophilic center. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நியூக்ளியோஃபைல் அந்த இடத்துல அட்டாக் பண்ண முடியும். So nucleophilic addition is initiated by nucleophiles. Example, addition of bisulfite HSO3 minus அதை அட்டாக் பண்ணும்போது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும். ஹைட்ரஜன் சைனைட் HCN இல்லை ROH ஆல்கஹால்ஸ் இல்லை கிரிக்னார்ட் ரியேஜென்ட் RNGX. கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எப்படி பிரேக்கப் ஆகும்னா R மைனஸ் ஆகும், NGX ப்ளஸ் ஆகும், டிசோஷியேட் ஆகும். ஸோ R மைனஸ் வந்து அட்டாக் பண்ணும். Now we will see example for nucleophilic addition. Addition of HCN to carbonyl group பார்க்கலாம். HCN hydrogen cyanide, it's dissociated into H plus and Cn minus. Cn nitrile group இருக்கனால அது highly electronegative, அதனால Cn minus அது dissociate ஆகுது. இப்போ இது நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்னு பார்த்தோம். அப்போ நியூக்ளியோஃபைல் தான் ஃபஸ்ட்டு போய் இனிஷியேட் பண்ண போதும். ஸோ இது இங்கே நியூக்ளியோஃபைல் எதுனா Cn மைனஸ். இப்போ இது வந்து கார்பனைல் குரூப்பில் அட்டாக் பண்ணும்போது இந்த டபுள் பாண்ட் பை பாண்டில் அந்த கிளவுட் வந்து O மைனஸ், இந்த எலக்ட்ரோஃபிலிக் எலக்ட்ரோநெகட்டிவ் சென்டர்னால இதை அட்ராக்ட் பண்ணும். இது O மைனஸாக ஆகிடும். இங்கே C ப்ளஸ் கிரியேட் ஆகுது. இந்த Cn மைனஸ் இந்த நியூக்ளியோஃபிலிக் சென்டரை போய் அட்டாக் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி C கூட Cn பாண்ட் வச்சுது. இந்த பாண்ட் வந்து இங்கே மூவ் ஆகி O மேலே மைனஸ் வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிமைனிங் உள்ள H ப்ளஸ் இந்த O மைனஸ் சென்டரை அட்டாக் பண்ண இட் ஃபார்ம்ஸ் சைனோஹைட்ரீன். இந்த ப்ராடக்ட் பேர் சைனோஹைட்ரீன். ஹைட்ரஜன் சைனைட் அட்டாக் பண்ணும்போது ரிசல்ட்டிங் ப்ராடக்ட் இஸ் சைனோஹைட்ரீன். இப்போ பைசல்ஃபைட் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் NaHSO3 அது உடஞ்சு Na ப்ளஸ் ஆகும், HSO3 மைனஸ் ஆகும். HSO3 மைனஸ் கார்பன் கூடயும் Na ப்ளஸ் O கூடயும் சேர்ந்து அது ஒரு அடக்ட் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எடுத்தோம்னா RMGX R மைனஸ் ஆகும், MGX ப்ளஸ் ஆகும் வரும். அப்போ R மைனஸ் C கூட அட்டாக் ஆகும், O கூட இந்த பாசிட்டிவ் சென்டர் MGX O கூட வந்துடும். இந்த மாதிரி தான் ஒரு அடக்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் இன் அடிஷன் ரியாக்ஷன் இஸ் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன். ஃப்ரீ ரேடிக்கல் அதாவது ஒரு பாண்டில் இருக்க ரெண்டு எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் பிரேக்கப் ஆகி சிங்கிள் எலக்ட்ரானாக வரதுக்கு பேர் ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட் பண்ணுற ரியாக்ஷன்ஸ். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ் ஆர் ஹாலோ ஆசிட்ஸ் டு அல்கீன்ஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். நார்மலாக நடக்கும்போது இட் கேன் அண்டர்கோ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் எங்கெல்லாம் நடக்கும்னா லைட் இருக்கும்போது இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட்லேயும் இல்லை பெராக்சைடு இருந்ததுன்னா சம் பென்சாயில் பெராக்சைடோ இல்லை ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கும்போது அந்த கேஸில் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமை இனிஷியேட் பண்ணும். இந்த லைட்டோ இல்லை பெராக்சைடோ இல்லைன்னா ஹாலஜன்ஸும் HX வந்து ஒரு டபுள் பாண்டில் அல்கீனில் ஆட் ஆகும்போது நார்மலாக எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் தான் நடக்கும். லைட் இருக்கும்போது தான் இது வந்து இட் இஸ் கோயிங் இன் ஃபார் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன். இப்போ வில் சி வாட் இஸ் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன். இப்போ ஹைட்ரஜன் புரோமைட் எடுத்திருக்கோம், அது வந்து டிசோஷியேட் ஆகி இது என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோலிட்டிக் கிளீவேஜ். ஏற்கனவே நம்ம HBr வந்து டிசோஷியேட் ஆகி H ப்ளஸ் அண்ட் Br மைனஸ் வந்துச்சுன்னு சொன்னோம். அது ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ். மைனஸை வந்து Br எடுத்துக்கிச்சு, ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் வச்சுக்கிச்சு.
ஹெட்ரோ டிஃப்ரெண்ட்டாக உடையுது, அது ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ். இப்போ HBr பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இதில் இருக்க பாண்ட் அப்படியே ஈக்குவலாக உடைஞ்சு ஒரு எலக்ட்ரான ஹெச்சும் ஒரு எலக்ட்ரான பிஆரும் ஹோமோ சேம் ஈக்குவலாக எடுத்துக்கு. அதனால் இது ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் ரிசல்ட்ஸ் இன் ஹெச் ஃப்ரீ ரேடிக்கல், ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கலும் புரோமின் ஃப்ரீ ரேடிக்கலும் ஃபார்ம் ஆகும். இப்போ புரோமின் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபஸ்ட்டு போய் அட்டாக் பண்ணும்போது புரோமின் ரேடிக்கல் அல்கீன், இங்கே என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னா ப்ரோப்பீனில் புரோமின் ஃப்ரீ ரேடிக்கல் அட்டாக் பண்ணும்போது இட் ஹேஸ் அ சான்ஸ் ஆஃப் அட்டாக்கிங். இங்கே ஃபஸ்ட் கார்பன்லையும் அட்டாக் பண்ணலாம், செகண்ட் கார்பன்லையும் அட்டாக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாக் பண்ணால் இட் ரிசல்ட்ஸ் இன் இங்கே புரோமின் வந்துச்சுன்னா இங்கே டாட் வந்து அதாவது செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் இந்த கார்பன் செகண்ட் கார்பனில் போய் புரோமின் அட்டாக் பண்ணுச்சுன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல், இங்கே டாட் வரும். நம்ம ஆல்ரெடி வந்து கார்போ ஃப்ரீ ரேடிக்கலோடைய ஸ்டெபிலிட்டி பார்த்தோம். விச் இஸ் ஸ்டேபிள், பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கலா, செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கலா, டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கலா அப்படின்னு பார்க்கும்போது செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் தான் வந்து டெர்ஷரி இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள், செகண்டரி அதை விட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மி, பிரைமரிக்கு ரொம்ப கம்மி. ஸோ அப்போ செகண்ட் கார்பனில் புரோமின் அட்டாக் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் கார்பனில் புரோமின் அட்டாக் பண்ணாதான் இட் ரிசல்ட்ஸ் இன் செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல், ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆக முடியும். அதனால புரோமின் வந்து ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாக் பண்ணுது. இட் ரிசல்ட்ஸ் இன் 1 bromopropyl ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ ரிமைனிங் உள்ள ஹெச் ஃப்ரீ ரேடிக்கல் இங்கே அட்டாக் பண்ணி இங்கே இருக்க இந்த கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் கூட இந்த ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல் அட்டாக் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் பாண்ட் வச்சுக்கும் CH2, CH3, CH2, CH2Br will get 1 bromopropane. Next we'll see what is substitution reaction. Reaction in which the attacking species attack பண்ணக்கூடிய species electrophile, nucleophile or free radical directly replaces an atom or group of atoms in the substrate. ஒரு ஆட்டமையோ இல்லை group of atomஸையோ அப்படியே போய் டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் தான் substitution reaction. ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணணும்னா atom or group directly attached to the carbon atom can be replaced by another atom or group. டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். அப்போது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸில் அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும்போது சப்ஸ்டியூஷன் வந்து மோஸ்ட்லி ஆக்கர்ஸ் இன் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், சிங்கிள் பாண்ட் உள்ள காம்பவுண்ட்ஸில் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். இதாவது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இட் இஸ் டிவைடட் இன்டு 3 categories: electrophilic substitution, nucleophilic substitution and free radical substitution. We'll see what is electrophilic substitution. ஏற்கனவே நம்ம அடிஷன் ரியாக்ஷன் பார்த்த மாதிரி initiated by electrophiles. இங்கே என்ன எலக்ட்ரோஃபைல் எடுத்துருக்கோம்னா NO2+. NO2+ வந்து FDR, அதாவது நைட்ரேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 4 எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம். பென்சீனில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எப்படி நடக்குது? நைட்ரேஷன் ஆஃப் பென்சீன். யூஸ்வலாக நைட்ரேஷன் பண்ணுறதுக்கு நைட்ரேட்டிங் மிக்சர் எடுப்பாங்க. நைட்ரேட்டிங் மிக்சர் இஸ் நத்திங் பட் மிக்சர் ஆஃப் கார்ன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். அதுதான் நைட்ரேட்டிங் மிக்சர். அதான் மோஸ்ட்லி வந்து நைட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட். ஸோ இப்போ நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிடும் மிக்ஸ் பண்ணும்போது it results in NO2+ positive ion, HSO4- and water. Since it is electrophilic, அப்போ எலக்ட்ரான் லெவிங் குரூப் இங்கே என்னன்னா NO2+. அதனால அதான் ஃபஸ்ட்டு போய் அட்டாக் பண்ணும். இப்போ இங்கே பென்சீனில் இருக்க ஹெச் இருக்கு இல்லையா, பென்சீனில் C6H5 ஒரு கார்பன் கூடயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இங்கே இருக்க ஹைட்ரஜன் இந்த NO2 ரீப்ளேஸ் பண்ணிடுது, ஹைட்ரஜன் வெளியில் H+ வெளியில் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் electrophilic substitution, nitration of benzene. Similarly, chlorination of benzene. இப்போ குளோரின் இருக்கு ஹாலஜன், அது ஹீட் பண்ணும்போது உடஞ்சி Cl+ ஆகும், Cl- ஆகும் உடையுது. சின்ஸ் இட் இஸ் எலக்ட்ரோஃபிலிக், அப்போ எலக்ட்ரான் லெவிங் குரூப் வந்து அட்டாக் பண்ணும். Cl+ வந்து பென்சீன் அட்டாக் பண்ணுது. இங்கே இருக்க H+க்கு பதிலாக Cl+ ரீப்ளேஸ் ஆகுது, வில் கெட் குளோரோபென்சீன். இதே மாதிரி அல்கைலேஷன் ஆஃப் பென்சீன். அல்கைலேஷன் அப்படிங்கிறது அல்கைல் குரூப் ரீப்ளேஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பென்சீனில் இருக்க ஹெச்சுக்கு பதிலாக அல்கைல் குரூப் ரீப்ளேஸ் ஆகுது. இது வந்து ஒரு வெரி குட் நேமிங் ரியாக்ஷன். ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் ரியாக்ஷன். அல்கைலேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன்னாவே anhydrous aluminum chloride தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு alkyl halide RCl, if it is reacting with aluminum chloride, anhydrous aluminum chloride, it forms R+. Alkyl cation form ஆகும். ஸோ அந்த alkyl cation electrophile benzene attack பண்ணி will get alkyl benzene. இதே மாதிரி தான் acylation of benzene. acylation பார்த்தீங்கன்னா acyl group நமக்கு வரும். இது இந்த ரியாக்ஷனுக்கு பேர் Friedel-Crafts acylation reaction, since we are using anhydrous aluminum chloride as the reagent.
anhydrous aluminum chloride யூஸ் பண்ணுற மோஸ்ட்லி free radical reactions எல்லாமே anhydrous aluminum chloride தான் யூஸ் பண்ணுவாங்க. anhydrous. ஸோ இப்போ வந்து ஒரு அசைல் குளோரைடு RCOCl அசைல் R ப்ளஸ் இருந்ததுன்னா அல்கைல் குரூப், RCO ப்ளஸ் இருந்ததுன்னா அசைல் குரூப். ஸோ அசைல் குளோரைடு anhydrous aluminum chloride கூட ரியாக்ட் பண்ணும்போது it leaves RCO ப்ளஸ் அசைல் குரூப், அசைல் கேட்டையான் வெளியில் வரும். that cation attacks benzene ring, nucleus attack பண்ண போது benzene nucleusல. ஸோ அப்போ அதில் இருக்க ஒரு H plus replace ஆகி will get acyl benzene leaving behind H plus. These are the examples of electrophilic substitution. Now we will see what is nucleophilic substitution. ஏற்கனவே நம்ம addition reaction பார்த்த மாதிரி nucleophile initiate பண்ணுற substitution reaction. Substitution reactions which are initiated by nucleophiles such as OH minus or NH2 minus. இதுக்கு எக்ஸாம்பிள் amination of chlorobenzene. chlorobenzene எடுத்திருக்கோம். அதில் வந்து நம்ம amination பண்ண போகிறோம். amine group, aminனா NH2. ஸோ amine group NH2 minus அந்த nucleophile attack பண்ணுது. இந்த Cl minusக்கு பதிலாக NH2 minus replace ஆகுது. So it replaces chlorine atom and forms aminobenzene. This is called as aniline, common name aniline. Next ஒரு aliphatic system பார்த்தோம்னா மெத்தில் குளோரைடு எடுத்திருக்கோம். மெத்தில் குளோரைடில் OH மைனஸ் ஒரு ஆல்கஹாலிக் குரூப் அட்டாக் பண்ணும்போது இந்த Cl மைனஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு OH வந்துடுது. ஸோ மெத்தில் குளோரைடு ரியாக்ட் பண்ணும்போது மெத்தனாலாக ஃபார்ம் ஆகிடுது. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் alkyl halide both by SN1 and SN2 mechanism இங்கே கொடுத்துருக்கோம். SN1 substitution nucleophilic first order and substitution nucleophilic second order. அது என்ன அப்படின்னா nucleophilic substitution if it depends on one of the reactant, only one of the reactant அப்படின்னா one reactant மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அது first order kinetic. It follows first order kinetics. இந்த 1 இந்த 2 பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட் கைனட்டிக்ஸ் வந்து குறிக்கிறது. SN2ங்கிறது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த SN1 SN2 என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். We'll discuss in detail about SN1 and SN2 in the next video. Next is free radical substitution. Already addition பார்த்த மாதிரி the substitution is initiated by free radical. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. Cl dot என்ன எடுத்திருக்காங்க, chlorination of methane in sunlight. நார்மலாக chlorination பண்ணோம்னா it follows electrophilic substitution தான் ஃபாலோ பண்ணும். if free radical reaction நடக்குனாவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி in presence of light இல்லைனா பெராக்சைடு இருந்தால் தான் நடக்கும். இப்போ இந்த ரியாக்ஷன் சன்லைட்டில் நடத்துகிறாங்க. methane reacting with chloride it forms methyl chloride. இது எப்படி வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேஷன், ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரோபகேஷன் அண்ட் டெர்மினேஷன் ப்ராசஸ். 3 ப்ராசஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து குளோரின் கேஸ் வந்து லைட்டில் பாஸ் பண்ணும்போது, சன்லைட்டில் இருக்கும்போது இட்ஸ் கெட்டிங் ஸ்பிட்டட் அப், ஹோமோலிட்டிக் க்ளீவேஜ் நடந்து Cl டாட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் 2 Cl டாட் கிடைக்கும். இப்போ இதுதான் இந்த Cl டாட் தான் இனிஷியேட் பண்ண போது ரியாக்ஷன். This Cl dot is going to attack methane, CH4 attack பண்ண போது results in CH3 dot methyl free radical கிடைக்கும். இந்த அதில் உள்ள H கூட இந்த H dot கூட Cl dot சேர்ந்து HCl ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த methyl radical again reacts with one more molecule of chlorine. அப்போ chlorine கொடுக்கும்போது இது again இன்னொரு free radical initiate பண்ணும். இன்னொரு free radical அப்படியே மூவ் ஆகிட்டே போகும். டெர்மினேஷன் ப்ராசஸில் free radical கம்பைன் ஆகி ஒரு மாலிகுலாக வரும். இப்போ இந்த மெத்தில் ரேடிக்கல் Cl2 கூட ரியாக்ட் பண்ணும்போது மெத்தில் குளோரைடு வந்துடுது, லீவிங் பிஹைண்ட் Cl டாட். இந்த ரியாக்ஷன் ஃபைனலைஸ் ஆகணும் இல்லையா, ஸ்டாப் ஆகணும் இல்லையா. அப்போ இந்த Cl டாட் இஸ் அகெயின் ரியாக்டிங் வித் ஒன் மோர் Cl டாட் அண்ட் ஃபார்ம்ஸ் Cl2. இது டெர்மினேஷன். ஸோ இதோட இந்த ரியாக்ஷன் முடிஞ்சது. இட் இன்வால்வ்ஸ் 3 ஸ்டெப்ஸ்: இனிஷியேஷன், ப்ராபகேஷன் அண்ட் டெர்மினேஷன். ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ரொசீட் ஆகும். திஸ் இஸ் alkylation of chlorination of methane is example for free radical substitution. Now we will see what is elimination reaction. Elimination edu velila pogudu. Reaction in which one molecule splits into 2 fragments. ஒரு molecule ரெண்டா உடைஞ்சு break up ஆகி வரலாம். இல்ல 2 groups or atoms are lost from neighboring atoms. பக்கத்துல இல்ல neighboring atomல இருந்து ரெண்டு group, இந்த atomல இருந்து first atomல இருந்து ஒரு group, second atomல இருந்து ஒரு group, ரெண்டும் சேர்ந்து வெளியில போகுது. அது மாதிரி இருந்தாலும் அதுக்கு பேர் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ நெய்பரிங் ஆட்டம்ஸ் பக்கத்தில் உள்ள ஆட்டம்லேருந்து எலிமினேட் ஆகி போகிறதுக்கு பேர் 1-2 எலிமினேஷன். ஃபர்ஸ்ட் கார்பன்லேருந்தும் செகண்ட் கார்பன்லேருந்து ஒரு குரூப் ஆர் ஆட்டம் ஈச்
ரெண்டு கார்பன்லேருந்து ஒவ்வொன்று எலிமினேட் ஆகி வெளியில் போகுது. அதுக்கு பேர் 1,2 எலிமினேஷன், இல்லைன்னா பீட்டா எலிமினேஷன் இன்னொரு பேர் உண்டு. which produces ஃபர்ஸ்ட் கார்பன்லேருந்து ஒன்று போயிடுச்சு, செகண்ட் கார்பன்லேருந்து ஒன்று போயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கலாக இட் லீட்ஸ் இன்டு டபுள் பாண்ட். இப்போ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது அப்படியே எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆஃப் அடிஷன் ரியாக்ஷன். I will see example for elimination reaction. Dehydrohalogenation of alkyl halide. Alkyl halide na dehydrohalogenation. D naவே removal. Hydro remove ஆகுது, halogen remove ஆகுது. So dehydrohalogenation of alkyl halide. இங்கே எத்தில் புரோமைடு எடுத்திருக்கோம். எத்தில் புரோமைடில் இருக்க ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்க ஹைட்ரஜனும் ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்க புரோமினும் செகண்ட் கார்பனில் இருக்க ஹைட்ரஜனும் சேர்ந்து வெளியில் போகுது. லீவிங் பிஹைண்ட் டபுள் பாண்ட். எத்திலின் வருது, ஹைட்ரஜன் புரோமைட் வெளியில் போகுது. இப்போ இது 1,2 எலிமினேஷன் சொன்னாமல் ஃபர்ஸ்ட் கார்பன்லேருந்து செகண்ட் கார்பன்லேருந்து வெளியில் போகுது. இது 1,2 எலிமினேஷன், இல்லைனா பீட்டா எலிமினேஷன் சொல்லலாம். திஸ் ரியாக்ஷன் happens in presence of alcoholic KOH. Second is dehydration of alcohol. Hydro அப்படின்னாவே வாட்டர்னு அர்த்தம். Dehydration இப்போ வாட்டர் ரிமூவல். Dehydration of alcohol, ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹாலில் ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்க OH, செகண்ட் கார்பனில் இருக்க ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து ஒரு சிம்பிள் மாலிகுல் வாட்டர் வெளியில் போயிடுது, எலிமினேட் ஆகி. இந்த பாண்ட் அங்கே ஷிஃப்ட் ஆகி டபுள் பாண்ட் ஆகுது, லீவிங் பிஹைண்ட் எத்திலீன். திஸ் ரியாக்ஷன் proceeds in presence of sulfuric acid. These are the examples for elimination reaction. Now we will see what is polymerization reaction. Already சொன்ன மாதிரி polymer அப்படிங்கிற வேர்ட் வந்து Greek லாங்குவேஜ்லேருந்து வந்துச்சு. Polyna many, merosna parts. Reaction which simple molecules, அதாவது monomers. அந்த simple moleculeக்கு பேரு, single unitக்கு பேரு monomer. Monomers combine to give a macromolecule. The macromoleculeக்கு பேரு polymer. A combination of several simple molecules to form a long chain high molecular weight. ஒரு simple molecular ஒரு weight ஒரு 50 இருந்ததுன்னா அது 50 weight உள்ளது நிறைய சேர்ந்து ஒரு 10,000 இல்லை 50,000 இல்லை lakhs அவ்வளோ molecular weight உள்ள ஒரு compound கொடுக்கும். High molecular weight compound is known as polymerization reaction. It is subdivided into addition polymerization and condensation polymerization. We'll see what is addition polymerization. Reaction in which the polymer is formed by the addition of the monomer. Monomer அப்படியே just add ஆகும், எதுவுமே eliminate ஆகாம அப்படியே add ஆகிறதுக்கு பேரு without eliminating any simple molecule. எந்த ஒரு molecule வெளியில வராம அப்படியே addition நடக்க போறதுக்கு பேரு addition polymerization. இப்போ இங்க என்ன எடுத்திருக்காங்க, ethylene. N molecules of ethylene எடுத்திருக்காங்க. இந்த bond இங்க மூவ் ஆகி அடுத்த molecule கூட join ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு moleculeம் join ஆகி it gives polyethylene. N times போட்டிருக்கோம் இல்லையா, it should be represented as this. அது இந்த பக்கம் பாண்ட் கண்டினியூ ஆகுது, இந்த பக்கமும் பாண்ட் கண்டினியூ ஆகுது, இந்த ஒரு மாலிகுல் பலமுறை ரிப்பீட் ஆகுது, அதுக்காக n டைம்ஸ். ஸோ திஸ் இஸ் polyethylene. அடுத்து வைனைல் குளோரைடு எடுத்திருக்காங்க, NCH2. CH2 டபுள் பாண்ட் CHCl. ஆல்ரெடி கிளாஸில் வைனைல்னா எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ வைனைல் குளோரைடு இதில் இருக்க டபுள் பாண்ட் இங்கே மூவ் ஆகி அடுத்த மாலிகுல் கூட ஜாயின் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. இது பாருங்கள், இந்த ரிப்பீட்டிங் யூனிட் இதில் எதுன்னா CH2 ரிப்பீட்டிங் யூனிட், இல்லைன்னா மோனோமர். எந்த யூனிட் மறுபடியும் ரிப்பீட் ஆக போகிறதோ அதுக்கு பேர் ரிப்பீட்டிங் யூனிட்னு பேர். இதில் ரிப்பீட்டிங் யூனிட் என்னன்னா CH2 CHCl. அதுதான் பலமுறை ரிப்பீட் ஆகுது, அதனால பலமுறை அப்படிங்கிறனால n டைம்ஸ் அப்படின்னு போடுறோம். திஸ் இஸ் பாலிவினைல் குளோரைட், PV. பாலிஎத்திலீன் இஸ் PEன்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஜாயின் ஆகுதுங்கிற லிங்கேஜ் செயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாலிவைனைல் குளோரைட் இந்த டபுள் பாண்ட் இங்கே மூவ் ஆகுது, இது வந்து மெயின். இது அடுத்து அதுக்கு கூட ஆட் ஆக போய் இன்னொரு மோனோமர், இது இந்த பக்கம் இன்னொரு மோனோமர். இது மாதிரி இது வந்து கண்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்கும். இது PVC பாலிவைனைல் குளோரைடோட செயின் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோப்பிலீன் பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் C, இந்த பக்கம் ஒரு CH3. இதுதான் வந்து சிங்கிள் யூனிட் மோனோமர் யூனிட். அது எப்படி வந்து ரிப்பீட் ஆகுது, செயின் எப்படி லிங்க் ஆகுது, இது பாலிப்ரோப்பிலின். அதே மாதிரி இது பாலிஸ்டைரீன் கொடுத்துருக்காங்க. ஸ்டைரீன் அதாவது எத்திலின் கூட ஒன் ஆஃப் தி ஹைட்ரஜன் வந்து பென்சீன் ரீப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டைரீன். இந்த ஸ்டைரீன் மோனோமர் நிறைய லிங்க் ஆகி எப்படி பாலிஸ்டைரீன் ஃபார்ம் ஆகுது, இந்த லிங்கேஜ் செயின் இப்படி காமிச்சிருக்காங்க. இந்த பாலிஎத்திலின் எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் Cயில் இருக்க டபுள் பாண்ட் இப்படி மூவ் ஆகி எலக்ட்ரான் வருது, அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இது கூட பாண்ட் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. இந்த ஒரு மோனோமர் எப்படி லிங்க் ஆகி பாலிமர் வருது. இது பாருங்கள், இது ஒரு பாலிஎத்திலின் மோனோமர். ஹவு இட் இஸ் கெட்டிங் லிங்க்டு, இந்த மாதிரி செயினாக லிங்க் ஆகுது, ஒரே செயின் கண்டினியூ ஆகிட்டே போகுது. இந்த பாலிமர் லிங்கேஜ். அது கூட அட்டாச் ஆகிருக்க குரூப் வந்து மேலேயும் கீழே இருக்கும்.
இது வந்து இதெல்லாம் கார்பன் ஆட்டம், இது வந்து லிங்க் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் we will see what is condensation polymerization. Condensation already பார்த்த மாதிரி ஒரு சின்ன group or molecule வெளியில் eliminate ஆகி போகும். The reaction in which the polymer is formed by the addition of the monomer molecules followed by elimination of simple molecules like water, methanol. ஏதாவது சின்ன சின்ன molecule water, methanol இல்லை ammonia அந்த மாதிரி ஏதாவது eliminate ஆகி போகும். இதுக்கு எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்கோம். polyamide, polyester. polyamide அப்போ amide linkage வரணும். amide அப்படின்னா ஒரு ஆசிடும் அமீனும் சேர்ந்த அமைட் வரும். COOH ஆசிட் குரூப்பும் NH2 ஒரு அமீன் குரூப்பும் சேரும்போது இதில் இருக்க OHும் இதில் இருக்க Hும் கண்டென்ஸ் ஆகி வாட்டராக வெளியில் போயிட்டு இந்த அமைட் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது. இப்போ பாருங்கள் இங்கே ஹெக்ஸாமெத்திலின் டைஅமீன் எடுத்திருக்காங்க. ஹெக்ஸாமெத்திலின் டைஅமீன் இல்லைனா 1,6-diaminohexane இதுக்குன்னு ஒரு பேருக்கு. இங்கே வந்து அடிபிக் ஆசிட் நம்ம ஓம்ஸ்கா பார்த்த மாதிரி ஆக்சாலிக் மெலோனிக் சக்சீனிக் அடிபிக். அடிபிக்னா 4 CH2 உள்ள டைகார்பாக்சிலிக் ஆசிட். இந்த பக்கம் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், இந்த பக்கம் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். இது என்ன ஆகுனா அடுத்த வர இன்னொரு ஹெக்ஸாமெத்திலின் டைஅமீன் கூட இங்கே இருக்க OH வந்து கண்டென்ஸ் ஆகி எலிமினேட் ஆகிட்டு போயிட்டுருக்கும். இங்கே இந்த சைட்லேயும் கண்டென்ஸ் ஆகும், இந்த சைட்லேயும் கண்டென்ஸ் ஆகும். இப்போ கண்டென்ஸ் ஆகி இந்த அமைட் லிங்கேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இங்கே இருக்க CH2 இங்கே வந்துருச்சு, NH இங்கே CO. CONH அமைட் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதில் உள்ள CH2 அடுத்த ஒரு அமீன் கூட சேரும்போது அமைட் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி அமைட் லிங்கேஜ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இது AB டைப் பாலிமர். கண்டென்ஸ் ஆகி வெளியில் ஒன்று போகும். 2 டிஃப்ரெண்ட் மோனோமர் எடுத்திருக்கோம். பாலிமரைஸ் ஆகி கண்டென்ஸ் ஆகி பாலிமர் கொடுக்குறோம். இது வந்து கண்டென்சேஷன் ஆஃப் அடிபிக் ஆசிட் அண்ட் ஹெக்ஸாமெத்திலின் டைஅமீன் இஸ் நைலான் 6,6. இந்த பாலிமர் பேர் நைலான் 6,6. ஏன் 6,6னா இங்கே ஹெக்ஸாமெத்திலின் அதில் ஒரு 6 கார்பன் இருக்கா, ஹெக்ஸா 6 கார்பன் இருக்குது. இங்கே அடிபிக் ஆசிடில் இங்கே ஒரு 4 கார்பன், இந்த கார்போனைலில் ஒரு 2 கார்பன். ஸோ 2 இங்கேயும் 6. அமீன் குரூப்லேருந்து ஒரு 6 கார்பன், ஆசிட் குரூப்லேருந்து ஒரு 6 கார்பன். அதனால் 6 ரிப்பீட் ஆகிறதுனால இது நைலான் 6,6 இதுக்கு பேர். இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா வித் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஸோ இங்கே அனதர் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துருக்கோன்னா PET பாலிஎத்திலின் டெரிப்தாலேட். இது வந்து பாலிஎஸ்டருக்கு பேர். இங்கே என்னென்னா டெரிப்தாலேட், எத்திலின் டெரிப்தாலேட். ஒரு எஸ்டர் லிங்கேஜ், பாலிஎஸ்டர் எஸ்டர் லிங்கேஜ் வரணும். அப்படின்னா ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஆசிடும் சேரும்போது எஸ்டர் வரும். ஆல்கஹாலில் உள்ள ஹெச்சும் ஆசிடில் உள்ள OHும் கம்பைன் ஆகி கண்டென்ஸ் ஆகி வெளியில் போயும் வாட்டரை வெளியில் போயிடும், லீவிங் பிஹைண்ட் எஸ்டர் லிங்கேஜ். இங்கே வந்து எத்திலின் கிளைக்கால் எடுத்திருக்காங்க, அதாவது டயால். இந்த டயால் எத்திலின் கிளைக்கால் CH2OH, OH இந்த பக்கம் ஒரு OH, இந்த பக்கம் ஒரு OH. இங்கே இருக்க OH இது இந்த ஒரு மாலிகுலோட கண்டென்ஸ் ஆகும். இந்த ஆசிடில் உள்ள OH அடுத்த மாலிகுல் ஆஃப் எத்திலின் கிளைக்கால் கூட கண்டென்ஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலில் உள்ள O, இங்கே கார்போனைலில் உள்ள O எஸ்டராக ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி அடுத்தது இங்கே கார்போனைலில் உள்ள O டெரிப்தாலிக் ஆசிடில் உள்ள C டபுள் பாண்ட் O, இது ஆல்கஹாலில் உள்ள O ரெண்டும் மிக்ஸ் ஆகி எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. இது எத்திலின் கிளைக்கால், இது டெரிப்தாலிக் ஆசிட். ஸோ ரெண்டும் கண்டென்ஸ் ஆகும்போது வில் கெட் பாலிஎத்திலின் டெரிப்தாலேட். இதுக்கு பேர் பாலிஎஸ்டர். We'll see next chapter in the third video.